டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த யூஎஸ் சைனா ட்ரேட் வார் நம்ம நாட்டு ஒரு கம்பெனிக்கு கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, லாவா நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாவா மொபைல்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போவும் அப்பப்போ சில ஃபோன்கள் கொண்டு வருவாங்க. ஃபீச்சர் ஃபோன்ஸில் முன்னாடி பெரிய மார்க்கெட் ஷேர் கூட வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இப்போ பல யூஎஸ் கம்பெனிகள் அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொடக்ஷன் லைனப்பை சைனாலேருந்து மெதுவாக வேறு நாட்டுக்கு மாற்றலான்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட சில யூஎஸ் கம்பெனிகள் இப்போ லாவா நிறுவனத்துக்கோட ஒரு உடன்படிக்கையில் இப்போ ஈடுபட இருக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோன்களை லாவா நிறுவனம் தயாரிக்கிறதுக்காக. லாவா நிறுவனம் என்ன அவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், சைலண்டாக அவங்க 3 வருஷமாக காயை நகர்த்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இப்போ அவங்க வச்சிருக்காங்க. ஸோ சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த லாவா கம்பெனியை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 2018 லாவா நிறுவனம் 2600 கோடி ரூபா இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மொபைல் டிசைன் பிளான்ட் லாவா நிறுவனம் தான் வச்சிருக்காங்க, ரிசர்ச் சென்டர். அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா அவங்க 250 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 3 வருஷத்தில் அவங்க 21 கோடி ஃபோன்கள் ஆண்டுக்கு தயாரிக்கும்படியான ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் பல யூஎஸ் கம்பெனிகள் இப்போ லாவா நிறுவனத்துக்கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன்களை இந்தியாவில் லாவா நிறுவனம் தயாரித்து கொடுக்கறதுக்காக. இப்போ லாவா நிறுவனம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் அவங்க ஃபோன்கள் வித்துட்டு இருக்காங்க. ஃபீச்சர் ஃபோன், சில ஸ்மார்ட் பட்ஜெட் ஃபோன் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நேபாள், பங்களாதேஷ், மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, ஈஜிப்ட், இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் லாவா நிறுவனம் அவங்க ஃபோன்கள் வித்துட்டு இருக்காங்க. அது பல பேர் நமக்கே தெரியாது. நம்ம என்னவோ இந்த ஷாமி, விவோ, ஓப்போ இந்த மாதிரி சைனீஸ் கம்பெனி இந்தியாவில் வந்ததுனால லாவா மாதிரியான கம்பெனிகள் அழிஞ்சே போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வேறு பாக்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் ஒழுங்காக அமைஞ்சு வந்துச்சுன்னா லாவா நிறுவனத்துக்கு ஜாக்பாட் தான். ஸோ ஊர் ரெண்டு பட்டா லாவா நிறுவனத்துக்கு கொண்டாட்டம். அதன் மூலமாக நமக்கும் கொண்டாட்டம் தான். ஏன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அதிகமாச்சுன்னா பல மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இந்தியாவில் வரும். அதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ பார்ப்போம். டெக்னோ பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்சிஷன் ஹோல்டிங்ஸுங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பிராண்ட். இந்த கம்பெனியோட மற்ற பிராண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் மற்றும் ஐடெல். இப்போ டெக்னோ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் குறி வச்சு அவங்க ஃபோன்கள் வித்துட்ருக்காங்க. நம்ம சேனல்லையும் சில ஃபோன்கள், டெக்னோவோட ஃபோன்கள் நம்ம விமர்சனம் போட்டிருந்தேன். இப்போ ஜூலை 10ஆம் தேதி அவங்க ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர இருக்காங்க. டெக்னோ ஃபேந்தம் இஸ் கமிங்னு ஒரு ஹேஷ்டேக் வர போட்டிருக்காங்க. ஸோ அந்த லான்ச்சுக்கான இன்வைட் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கான ஒரு குறியீடு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொண்ட ஒரு ஃபோனை அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ரெட்மி 7A சைனாவில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். அது அடுத்த மாதம் இந்தியாவில் வர இருக்குதுன்னு ஒரு ரூமர் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு 6000 ரூபாய்க்கு இதை வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விலைக்கு இந்த இந்தியாலையும் அது கொண்டு வரலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5.45 இன்ச் டிஸ்பிளே இருக்கு. IPS LCD டிஸ்பிளே, 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, HD+ ரெசல்யூஷன், ஸ்னாப்டிராகன் 439ல இது பவர் ஆகுது. 2+16, 2+32 மற்றும் 3+32 இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ்ல இது கிடைக்குது. பின்பக்கம் ஒரு 13 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா, செல்ஃபிக்காக ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. எப்போதும் போல வழக்கம் போல ரெட்மி ஃபோன்களில் 4000 mAh பேட்டரி இருக்கும். ஸோ இதுலேயும் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட்மி 7A அடுத்த மாதம் இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணலாம். விவோ பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சைனாவில் விவோ AR கிளாஸ்ங்கிற ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டி கிளாஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 5G ஃபோன்களுக்கு அவங்க கொண்டு வர இருக்காங்க. அதுக்கான ஒரு கம்பெனியன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 5G ஃபோனில் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு AR கிளாஸ் இது. இப்போ பல AR கிளாஸஸ் இருக்கு. கூகுளில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, கூகுள் கிளாஸ்னு கொண்டு வந்தாங்க. மைக்ரோசாஃப்ட், மேஜிக் லீப் இந்த மாதிரி கம்பெனிகள் கூட இந்த AR கிளாஸஸ் இறக்கியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஸ்டாண்ட் அலோன் கிளாஸஸ். ஆனால் இது அவங்களோட 5G ஃபோன்களில் கனெக்ட் ஆகணும் இந்த விவோ AR கிளாஸ். ஸோ இதன் மூலமாக என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்களோட 5G ஃபோனில் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த 5G ஃபோன் இந்த AR கிளாஸ்க்கான கண்ட்ரோலராக மாறிடும், மெயின் கன்சோலாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக பல விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். AR ஆகுமெண்டட் ரியாலிட்டி சார்ந்த ஆப்ஸ், AR மொபைல் ஆஃபீஸ்,
மூவிஸ், நல்ல ஒரு 3D மூவிஸ்லாம் கூட அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. ஃபேஸ் ரெகக்னிஷன் மற்றும் ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் இதெல்லாம் வந்து இந்த ஏர் கிளாஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சைனாவில் இதை வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. விலையெல்லாம் பற்றி இன்னும் அவங்க சொல்லலை. ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விலையெல்லாம் இனிதான் வரும். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சீரிஸில் பல ஃபோன்கள் கொண்டு வந்திருக்காங்க. A50, A40 இதெல்லாமே பல ஃபோன்கள் கொண்டு வந்திருந்தாங்க. A70 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A90க்கான ஃபோனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரூமர்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ரூமர்ட் இன்ஃபர்மேஷன் படி இந்த ஃபோன் வந்து 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா இருக்கு பின்பக்கம். அதில் வந்து ஒன்று 48 மெகா பிக்சல் கேமரா, இன்னொன்று வந்து 8 மெகா பிக்சல் மற்றும் இன்னொன்று 5 மெகா பிக்சல் கேமரா. ஸோ அப்படி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்னாடி இருக்க போகுது. 5G சப்போர்ட் வேரியண்டும் இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் பிளஸ் ஒரு 5G வேரியண்டும் இந்த A90ல வர இருக்குது. ஸ்னாப்டிராகன் 855ல இது பவர் ஆக போகுது. 6.7 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே, 3700 mAh பேட்டரி. ஸோ இதான் வந்து சாம்சங்கோட வர இருக்கிற கேலக்ஸி A90. ஸோ இதான் வந்து இந்திய டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.